நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமः. 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 சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அந்த அந்த தரிசனம் சாதாரண தரிசனம்னு நினைச்சுடாதே. ஊத்துக்காடு காளிங்கரத்ன கிருஷ்ணனுடைய தரிசனத்தை யாரும் சாதாரண தரிசனம்னு நினைச்சிடாத. என்ன சொல்றார்? நிஜமான சுகம் என்று ஒன்று இருந்தால் இவ்வுலகில் இதையன்றி வேறெதுவும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். நீ கிருஷ்ண பக்தனா இருந்து ஊத்துக்காடு வந்து அந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணனை, அந்த பாலகோபாலனை தரிசனம் பண்ணாதான்ப்பா சுகம்னா என்னன்னே தெரியும். உலகத்துல ஏதாவது சுகம் இருக்கா? சுகம் இருக்கா? எந்த சுகமானாலும் நமக்கு கிடைச்சிடும், அப்புறம் போயிடும் இல்லையா? அப்படி போகாத ஒரு சுகம் உனக்கு வேணுமா? அப்படியானால் நீ ஊத்துக்காடுல வந்து காளிங்க நர்த்தன கிருஷ்ணனை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிடு. அப்பதான் சுகம்னாலே என்னன்னு தெரியும். இப்படி தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை ஊத்துக்காடு கிருஷ்ணன் மேல மாத்திரம் பாடியிருக்கார். ஊத்துக்காடு கிருஷ்ணன் மேலதான் வெங்கட சுப்பையர் இந்த கீர்த்தனையை பாடியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு பரம பிரமாணமாக எல்லா அந்தந்த கீர்த்தனைகள் லாஸ்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல காளிங்க நர்த்தன லீலையை கொண்டு சேர்த்துடுவார். இப்ப நம்ம பார்த்த இடத்துல கூட ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி ஆடன்னு சொன்னோம் இல்லையா? இப்படி ஒவ்வொரு கீர்த்தனையிலையும் இது ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம், இது ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம். ஏன்னா அவரை ஆட்கொண்ட தெய்வம் அது, அவரை ஆட்கொண்ட தெய்வம், அவரை பூர்ணமாக்கின குருநாதன். அப்போ ஊத்துக்காடு தான் அவருக்கு எல்லாம். அவர் எந்த க்ஷேத்திரத்துக்கும் போனதில்லை. ஆனால் ஒரு சமயம் மன்னார்குடி ராஜகோபாலன் வெங்கட சுப்பையரை பார்க்கணும்னு அவருக்கு தோணிடுத்து. அதற்காக நடந்த லீலை பொறுக்குது. இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் ஒரு சமயம் இவரை ரொம்ப ஹிம்சை பண்ணான். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரை தியானம் பண்ண முடியாம ஏதோ ஹிம்சை பண்ண, சரி இவாளுக்கு ஹிம்சையா நாம இருக்க வேண்டாமேன்னு மயானத்துல போய், ஸ்மசானத்துல போய் உட்காந்துட்டு கிருஷ்ண தியானம் பண்ணுவார். எங்க உட்காந்துட்டு இருக்கோங்கிறதா முக்கியம். ஒரு பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணான். அந்த பாட்டிக்கு 95 வயசாருது. யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. ஆனா மாதம் 1 லட்சம் ரூபாய் பணம் வந்துட்டு இருக்கு. அவளுக்கு அந்த பாட்டிக்கு 2 பசங்க, 2 பேர் அமெரிக்கால இருக்கா. சுத்தி பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ரொம்ப சொகுசான இடத்துல தங்க வச்சு மாசம் 1 லட்சம் ரூபாய் வருது. யாரோ பார்த்துக்கிறா. இதுக்காகவா அந்த பிள்ளைய பெத்த அந்த அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறா. சரிம்மா எல்லாம் சரியாகும்னு சொன்னேன். அது ஒன்றும் சரியாகாது சுவாமி, அது போட்டும். நான் பாகவதம் நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிருஷ்ண பக்தி வருமா? நான் எப்ப போவேன்னு தெரியல சுவாமி, எனக்கு கண்ணன் என் மடியில வந்து உக்காருவானான்னு கேட்டான். இப்படி கேட்கிறான் அந்த பாட்டினா. எங்க இருந்தா என்ன, கிருஷ்ண தியானம் தானே முக்கியம். உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குமான்னு நான் சொன்னேன். அப்போ இவர் ஸ்மசானத்துல உட்காந்துன்னு கிருஷ்ண தியானம் பண்ணிட்டு இருக்கார். அங்கேயும் சில பேர் இடைஞ்சல் பண்ண, நிர்பந்தமா அவர் அந்த ஊத்துக்கால்லேருந்து ஒரு சமயம் கிளம்பி மன்னார்குடி போய் அந்த ராஜகோபாலனுடைய பெரிய குளத்தங்கரையில ஒரு படியில உட்காந்துட்டு ஒரு கீர்த்தனை பாடுறார். அதை கேட்ட அந்த ஏரியாவுடைய ராஜா வந்து, ஏ பையா, ரொம்ப ஆச்சரியமா பாடுறியே, நீ எங்க ராஜாவுடைய அரண்மனையில வந்து ஒரு கீர்த்தனை பாடு அப்படின்னு கேட்க, இல்ல நான் அது மாதிரி கச்சேரி பண்ற ஆள் இல்லை, நான் வரத்துக்கு இல்லை அப்படின்னு வெங்கட சுப்பையர் பணிவாக நமஸ்காரம் பண்ணி சொல்ல, பாரு அடுத்த வேலை சோத்துக்கு உனக்கு வழி இருக்கா? வஸ்திரம் இருக்கா? இன்னொரு வஸ்திரம் இருக்கா? மாற்று வஸ்திரம் இருக்கா? ஒன்னும் இல்லையே உன்னிடத்துல ஒன்னும் இல்லையே. நீ எங்க ராஜாவோடைய கொட்டாயில வந்து நீ பாடினாயானால் உனக்கு நவரத்னம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு கிடைக்கிற 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு கிடைக்கிற நவரத்னம் இல்ல, நவரத்னம்னா நவரத்னம். அது தரேன் வான்னு கூப்பிட வெங்கட சுப்பையர் சிரிச்சுண்டு, உனக்கு நான் ஒரு நவரத்னம் தரேன், முடிஞ்சா அதை உன் ராஜாவிடத்துல கொண்டு கொடுன்னார். அது பக்தர்களுக்கே அது இருக்கணும். இப்போ வெங்கட சுப்பையர் மன்னார்குடி ராஜகோபாலனை அந்த திவ்ய திருமேனிய 9 அங்கங்களாக பிரிச்சு ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு ரத்தனங்களாக பாவிச்சுட்டு ஒரு கீர்த்தனை எழுதி இதை போய் உங்க ராஜாட்ட கொடுன்னார். இவர் மகாத்மான்னு புரிஞ்சுட்டதுனால அந்த மந்திரி நமஸ்காரம் பண்ணிட்டு போனார். இப்படி ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் வேற எந்த இதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஊத்துக்காடுக்கே வந்துட்டார். இதுக்கப்புறம் அவர் எந்த க்ஷேத்திரத்துக்கும் போகணுங்கிற ஆசையும் வரல. ஆனால்
எல்லா க்ஷேத்திரத்துல இருந்து எல்லா தெய்வமும் இவரை பார்த்தது. இவர் வாயினால தாங்கள் ஒரு கீர்த்தனையை பெற்றுக்கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு அத்தனை பேரும் வந்தா. மற்றொரு காரணம், இப்படி ஒரு கிருஷ்ண பக்தனை நாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்தா. ஏற்கனவே சிவபெருமான் வந்த கதையை சொன்னேன். மற்றொரு சமயம் ஜெகன்மாதா காஞ்சி காமாட்சி வந்தா. 1000 தாமரை இதெல்லாம் இந்த ஊத்துக்காடு க்ஷேத்திரத்திலேயே தரிசனம் கொடுக்க. அப்பதான் காமாட்சி நவாவர்ணம்னு மந்திர ரூபமா ஒரு சம்ஸ்கிருத கீர்த்தனை எழுதுறார். அதெல்லாம் உபாசனா சகாயேன மந்திர ரூபம். அதை எழுதி காமாட்சியோட சரணத்துல சமர்ப்பிக்கிறார். முருகன் வந்தார். அப்பதான் ஒரு கீர்த்தனை வருது. முருகன் மேலேயே பாடுறார். அருளை வழங்கும் முருகா உனக்கு 12 கைகள், வாங்கும் எனக்கோ 2 கைகள் அப்படின்னு ஒரு கீர்த்தனை முருகன் மேல பாடுறார். ஆனந்த நர்தன கணபதி பஜேன்னு விநாயகர் மேல பாடுறார். அந்த விநாயகர் இன்னமும் இருக்கார். இப்படி நிறைய தேவதைகள் மேல அவ வெங்கட சுப்பையருடைய பாட்டை வாங்கிட்டு போயிருக்கா. ஆனா இவர் எங்கேயும் போனதே இல்லை. ஏன்னா அவருக்கு எங்க நிறைஞ்சதோ அங்கிருந்து அவர் நகரவே இல்லை. எங்க தான் பூர்ணமாயிட்டாரோ அதற்கு யாரு எந்த இடம் காரணமா இருந்ததோ அந்த இடத்தை விட்டு வெளியிலேயே போகல. ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. யாருக்கு தான் ஆசை இருக்காது? அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா ஸ்ரீரங்கம் போகணும் இல்லையா? யாருன்னா சைதன்ய மகாபிரபுலேருந்து ஆரம்பிச்சு, ராமானுஜர்லேருந்து ஆரம்பிச்சு, யாராகட்டும், ஆழ்வார்கள்லேருந்து யாராகட்டும் ஸ்ரீரங்கத்தை விட்டுட முடியுமா? அந்த பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் விட்டுட முடியுமா? யாருக்குதான் அதை பார்க்கணும்னு தோணாது? வெங்கட சுப்பையருக்கு அந்த பெரிய பெருமாளை பார்க்கணும்னு ஆசை வர தன் தெய்வம் கிருஷ்ணனிடத்துல, கிருஷ்ணா உன்னை நான் ரங்கநாதனா பார்க்கணும்பா, நான் வேணா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, இதற்கு நீயே சுப்பையா ஸ்ரீரங்கம் போகணும், இங்கேயே உனக்கு காமிக்கிறேன்னு வாஸ்தவமா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த மூலவர் பெரிய பெருமாள் அப்படியே இந்த ஊத்துக்காடு க்ஷேத்திர கொடிமரத்து கிட்ட தெரிய ஆனந்தமாக தரிசனம் பண்ணார். ரங்கநாத பஞ்சகம், ரங்கநாத அஷ்டகம்ல அப்பதான் எழுதுறார். தன்னை மீறி குபு குபு குபுன்னு வருது. இது மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் ஊத்துக்காடு கிருஷ்ணன் மேல அல்லாது வேறு சில கிரந்தங்களும் இயற்றியிருக்கார். மகா சம்ஸ்கிருத வித்வான். இப்படி ஜென்மா பூரா இந்த ஊத்துக்காடு கிருஷ்ணனே கதி, பாகவதமே கதின்னு வாழ்ந்தவர் அவர். பாகவதத்தை ஒவ்வொரு ஸ்கந்தத்தையும் தமிழ்ல கீர்த்தனையா பாடியிருக்கார். அதெல்லாம் நாம் சிரவணம் பண்ணிட்டா அந்த ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ண மாதிரி ஆயிடும். தசமஸ்கந்தத்துல ஒவ்வொரு லீலையையும் தனித்தனியா எடுத்து கீர்த்தனையா பாடியிருக்கார் தமிழ்ல. எல்லாருக்கும் புரியும்படியாகவும், புரியலனா கூட ராகத்துல ரசிக்கும்படியாகவும், சிரவண மாத்திரத்துல பாகவதத்தை சிரவணம் பண்ண பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுனாலையும், எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி வரணுங்கிறதுனாலையும் பாகவதத்தை அப்படி மாற்றி வச்சிருக்க. கடைசி பரியந்தம் அவர் பாகவத பாராயணம் பண்ணாத நாள் இல்லை. அவருக்கு பாகவதம் தான் மூச்சு காற்று போல அவருடைய உபாசனா கிரந்தம். அப்படியே இருந்து அவர் கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்ச அந்த சரித்திரத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். போன சத்சங்கத்துல சொன்னேன். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கிருஷ்ண அனுபவம் பார்ட் 2ன்னு டைட்டில் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது போய் பாருங்க. அதுல அவருடைய கிருஷ்ண அந்திம லீலையா நான் அதுல சொல்லியிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், மன்னார்குடி ராஜகோபாலனோன்னு அது சிட்டியாவே ஆயிடுச்சு. கோபாலன்னு ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கான், சிட்டி ஆயிடுச்சு. திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியோன்னா பெரிய சிட்டி. அங்கெல்லாம் போய் கைங்கரியம் பண்ணுங்கோ. ஊத்துக்காடுன்னு சொல்லல, ஊத்துக்காடு மாதிரி இன்னும் பல கிருஷ்ண கஷேத்திரங்கள் கிராமத்துல கேப்பாரற்று கிடைக்கும். அது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போய் நாம என்ன நம்மளால முடியுதோ அதை கிருஷ்ணார்ப்பணமாக சமர்ப்பிக்கணும். அதுவும் சுதந்திரமா செலவு பண்ணும்படியாக கொடுக்கணும். அதாவது நான் கொடுத்துட்டு நாளைக்கு எனக்கு மாலை போட்டியா, எனக்கு நீ பிரசாதம் அனுப்பிச்சு வச்சியா, எனக்கு நான் வந்தேன், நீ என்னை கவனிக்கவே இல்லை, எவ்வளோ கூட்டம் இருக்கட்டும்யா, இப்படிலாம் அச்சகால்ட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா கொடுக்கறது நம் பாக்கியம்னு நினைச்சுட்டு கொடுக்கணும். நம்ம கிட்ட உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த காலத்துல இன்னொன்று சேர்த்துக்கிறேன், மருத்துவத்துக்கு கூசாம செலவு பண்றதுக்கு பணம் எல்லாம் இருக்கா. அதற்கு மேல கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாவும் கிருஷ்ணதாசர்களுடைய சரணத்துல சமர்ப்பிக்கிறதுக்கும், இது மாதிரி கிராமத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண கஷேத்திரத்துல உற்சவாதிகள்லாம் ஒழுங்கா நடக்கிறதா. இப்ப இந்த ஊத்துக்காடே எடுத்துப்போமே, எனக்கு 32 வருஷமா கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் இல்லாம் 32 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் சன்னதி பூட்டி இருந்தது.
என்னுடைய திருத்தகப்பனார் ஜெயராம பட்டாச்சாரியார் வந்துதான் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தை ஆரம்பிச்சுன்னா வெங்கட சுப்பைய காலத்துல அப்படி நடந்தது. அது மீண்டும் நடக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு இப்போ ஏதேதோ பண்ணி இப்போ 32 வருஷமா கிருஷ்ண பக்தர்களுடைய சகாயன்னு கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு சின்ன அப்கிரேட் இருந்துட்டே இருக்கும். எங்க அப்பா அதை பண்றதை நான் பார்த்து நான்லாம் அது பக்தி எனக்கு அது வரவே வராது. அப்படி ஒரு பக்தி அந்த உற்சவத்துல 2 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்து அந்த உற்சவத்துக்கு தயார் பண்றதாகட்டும், யார் இடத்துல போய் என்ன பிக்ஷை கேட்கலாம், எந்த கைங்கரியத்தை இந்த வாட்டி புதுசா பண்ணலான்னு என்னுடைய அப்பா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு இது மாதிரிலாம் பக்தி வருமானு தோணி போயிடும். கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆசைன்னா பவித்ரோத்சவம் பிரம்மோத்சவங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை. பிரம்மோத்சவத்தை விட எனக்கு பவித்ரோத்சவம் பண்ணணும்னு ஆசை. சொன்னா பண்ணிடுவா, யாராவதுக்கு பிடிச்சி பண்ணிடலாம். வருஷம் யார் பண்ணுவா? ஒரு வருஷம் உற்சவம், அப்ப அடுத்த வருஷம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஊத்துக்காடுன்னு சொல்லலை, எனக்கு இங்க இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. அது மாதிரி இந்த கோவிலுக்கு வெங்கட சுப்பையர் எங்க சதா தியானம் பண்ணியிருந்தாரோ அங்க ஸ்ரீ பிருந்தாவனம் அமைக்கணும், பூந்தோட்டம் அமைக்கணும்னு ஆசை. பூந்தோட்டம் வேலி கட்டி அமைச்சு விடலாம், நானே அமைச்சு விடுவேன். அமைச்சு விடலாம், வேலி கட்டக்கூடாது. நான் நிறைய திவ்ய தேசங்களுக்கு போகும்போது அங்க பெரிய மதில் சுவர், கோவில் மதில் சுவருக்கு நிகரா நந்தவனத்துக்கு ஒரு மதில் சுவர் இருக்கும், பெருசா இருக்கும். அது காலத்துக்கு நிற்கும். அது 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 பண்ணி பார்க்கணும்னு ஆசை. இது மாதிரிலாம் நிறைய ஊத்துக்காரில் ஆசை இருக்கு. இது மாதிரி எவ்வளவு கிருஷ்ண கஷேத்திரங்கள் இருக்கு, அங்க இருக்கிற அர்ச்சகாலுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அந்த கிராமத்து கோவிலுக்கு போய் நீங்க ஒன்றும் இந்த பூந்தோட்டத்துக்கு நான் 2 வருஷம் முன்னாடி யாரோ பண்ணித்தரேன்னு சொன்னான். அவளால பண்ண முடியல பாவம். நிறைய பேர் பண்ணத்துக்கு வர ஆசைப்பட்டு யாரிடத்துலையும் இன்னும் பகவான் இந்த நந்தவனத்தை அமைச்சுக்கல. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டிமேட் போட்டு பார்க்கும்போது என்னுடைய ஆசை பிருந்தாவனம் நந்தவனம் கட்டணும்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா ஆறுது. இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்து கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகாலும் அவ ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ண கஷேத்திரத்துல இதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்காக போய் நாம் சம்பாதிக்கிற பணத்தை சமர்ப்பிக்கணும். அது மகாபாகியத்தை பெற்று கொடுக்கும், மகாரோகங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும், நம்ம 7 ஜென்மாவும் உத்தாரணம் ஆயிடும். ஏன்னா நம்ம பணம் கிருஷ்ணதாசர்களுக்கும் கிருஷ்ணன் கோவிலுக்கும் தான். அப்படி சமர்ப்பிச்சு விடணும். எப்படி சமர்ப்பிக்கணும்னு சொன்னேன். அகங்காரம் இல்லாதபடி பரம வினயத்தோட வெக்கப்பட்டு என்னிடத்துலேருந்து இவ்வளவு தொகையை அவன் வாங்கிக்கிறானா அப்படின்னு பக்தியோட சமர்ப்பிக்கணும். அந்த கோவில்ல இருக்கிற விசாரிக்கணும், இங்க நித்தியபடி பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கா, அதுக்கு என்ன பண்றேன், உற்சவாதிகள்லாம் நடந்துட்டு இருக்கா, இப்படி எல்லாம் கேட்கணும். கேட்டு அப்ப என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கணும். நான் ஊத்துக்காடுன்னு சொல்லலை, எல்லா கிராமத்து கிருஷ்ண கஷேத்திரத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்மளிடத்துல செல்வம்னு ஒண்ணு இருந்துதானால் அது இங்க செல்வதற்காகத்தான், கிருஷ்ணச்சரணத்தை அடைவதற்காகத்தான். அது மாதிரி யாரெல்லாம் இதை சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவெல்லாம் உங்க 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 அறிவுக்கு எட்டி பக்கத்துல உள்ள ஏதாவது கிராமத்து கிருஷ்ணன் கோவில்ல என்ன முடியுறதோ பண்ணுங்க. எவ்வளவோ க்ஷேத்திரங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. அங்கெல்லாம் தேடி 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 போய் கிருஷ்ண பக்தர்களான அதை நாம தான் கரையேற்றி ஆகணும், நாம தான் அதை சரி பண்ணி ஆகணும், நாம தான் அதற்கு கைங்கரியம் பண்ணி ஆகணும். நம்ம கிட்டேந்தான் அந்த கிருஷ்ணன் வாங்கிக்க போறான். உங்களால என்ன முடியுறதோ அந்த க்ஷேத்திரத்துக்கு பண்ணி கொடுங்க. அப்படி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய கிருஷ்ணானுபவ பிரவச்சன சத்சங்கத்தை நாம் எல்லாம் சிரவணம் பண்ணோம். அப்படி இந்த பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாம் எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும், கிருஷ்ண பிரேம ஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் நான் சமர்ப்பிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த சத்சங்கத்திலிருந்து விட்ட இடத்துல இருந்து குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரம் வர ஆரம்பிச்சிடும், நீங்க சிரவணம் பண்ணலாம். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.